செல்லகுட்டி தங்கம்ஸ் ஃப்ரீ பிளான்ஸோட பேக்கிங் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் கலெக்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை சென்ட் பண்ணுற வீடியோ வந்து இப்போ நான் போடுறேன். இது பாருங்கள், அப்படியே ஒரு முடி கொத்து எடுத்தோம் இல்லையா. இப்போ நம்மளோட தங்கங்களுக்கு சூப்பராக வந்து இதை கூறு கட்டி பிரித்து வச்சிடலாம். ஃபஸ்ட் பேட்ச் ஒரு லைனில் 5 வச்சுருக்கேன். 1 2 3 4 20 பீப்புளுக்கு மட்டும் இன்றைக்கி நம்மளால் வந்து 20 தானே, ஆமாம் 20 பேத்துக்கு மட்டும் இப்போ அனுப்புகிறோம். ஃப்ரீ பிளான்ஸ் ஆர்டர் போட்டு ஷிப்பிங் பேக்கிங் பே பண்ணவங்க தயவுசெய்து உங்களுக்கு இன்றைக்கி திங்கக்கிழமையா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பிளான்ஸ் கிடைக்கல அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் பேட்சில் வந்து ஆட் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் பேட்சும் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டேன். சிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் வைக்கல அப்படின்னு இன்றைக்கி நைட்டு திங்கக்கிழமை நைட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். இதில் எனக்கு என்ன பெருமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரணக்கல்லி லீஃப் தான் நம்ம தரோன்னு சொன்னால் சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் இருந்ததை வச்சுட்டேன் லீஃபோடு சேர்த்து. எல்லாருக்கும் அது அமையாது. ஸோ சில பேர்த்துக்கு வச்சுருக்கேன், யாருக்கு என்னென்னலாம் எனக்கு தெரியாது, அப்படி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், கட்டி போட்டால் குட்டி போடும்னு ஏன் இதை நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், சாதாரண அந்த லீஃபில் அப்படியே இருந்து எப்படி வருது பாருங்கள் வேர்களோட. இது ஒன்று ஒரு செடி. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுத்த அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்ருக்கோம் எல்லாத்துக்கும். கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க வாரத்தில் 3 நாள் இதை ஒரு இலை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். இதில் தயவுசெய்து DAP NPK எந்த உரமும் போடாதீங்க. தொழு உரம் இருந்தால் போடுங்க, இல்லைனா அதுவும் தேவையில்லை. நான் எந்த உரமுமே போடலை, அழகாக வளர்ந்து வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிட்னி ஸ்டோனை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2-3 வீடியோஸ் பார்த்தேன். சாப்பிட்டவங்க அதில் வந்து மென்ஷனே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டோன் இருந்ததுக்கு சாப்பிட்டோம், அது வந்து கிளியர் ஆகிருக்குது, எங்களுக்கு கல் வெளியிலே வந்துடுச்சுன்னு சொல்லி. ஸோ இது வந்து ப்ரூவ் ஆனது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ லீஃப் நான் தர்றதை இந்த மாதிரி இந்த இடத்துல நூல் வச்சு இப்படி கட்டி தொங்க போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துடும். கண்டிப்பாக நான் ஒரு சிங்கிள் லீஃப் மட்டும் அனுப்பலை, இந்த மாதிரி அனுப்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு லீஃப் இதுலேருந்து கட் பண்ணி ஒன்றை தொங்க விடுங்க, ஒன்றை வந்து என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் மண்ணுக்குள்ளே அப்படி ஊண்டி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பரான இந்த ரணக்கல்லி பிளான்ட் வந்து வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ட்டு, நம்மளோட இந்த கலிசாரிப்பன் ஹேங்கிங் பிளான்ட். இது என்னென்னா ஒரே தொட்டியில் அப்படியே வச்சு வைக்கிறத விட, உங்களுக்கு தெரியும்ல வீட்டில் வேறு எங்கெங்கெல்லாம் மாய்ஸ்சரான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சில தொட்டியில் ஈரமாகவே இருந்துகிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கும்ல, அந்தந்த இடங்களில் இவ்வளோ ஒரு 4-5 தொட்டியில் பிரித்து போடுங்க. இதை இந்த மாதிரி கொடுக்குறத ஒரு 4-5 தொட்டியில் பிரித்து போடுங்க. உங்களுக்கே அதுக்கப்புறம் ஏன்டா இவ்வளோ வளருதுன்ற மாதிரி வந்துடும். ஒரே தொட்டியில் போட்டுட்டு அந்த தொட்டியில் தண்ணியும் நிறைய ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து தான் விடணும். இதை எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி வச்சு விரல் வச்சு இப்படி ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இதில் இருக்க வேர்கள் பாருங்களேன், இந்த வேர்கள் இருக்குல்ல, இப்படி இந்த வேர்கள் பிடிச்சிட்டு அழகாக வந்துடும். மழையில் நனையலாமான்னு கேட்டால் தாராளமாக நனையலாம். அடைமழையில் நனையக்கூடாது, ஏன்னா வீக் ஸ்டெம் அப்படியே வந்து ரொம்ப அழுகிடுவாங்க. எனக்கு கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்பில், சிஸ்டர் பைசாக்கு விற்கிறதுக்கே இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் யாரும் கொடுக்குறதில்ல, நீங்கள் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன், ஐ எம் அ பேஷனேட் கார்டனர். கொடுக்குற பொருளை கரெக்டாக அவங்க வளர்க்கணும், அவங்க கூட நம்ம நிற்கணும் கடைசி வர. அதுதான் தமிழச்சி கார்டன். இங்கே பாருங்கள், இது இவ்வளோ இருந்தால் போதும், இந்த இவ்வளோ ஒரு 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி வேறு இடங்களில் வாங்குகிற பிளான்ஸையும் வந்து சில பேர் கேட்கும்போது சொல்லும்போது, வாங்கின இடத்துல கேட்ட கூட நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு கிடைக்கல சிஸ்டர், ஆனால் நீங்கள் எங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் நான் சொல்கிறேன் அனுப்புங்கம்மான்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே பாருங்கள், ஒன்று எப்படி இலை வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு என்ன ஹாப்பினஸ்னால் 2 ஹேங்கிங் பிளான்ட், ஒரு மெடிசினல் பிளான்ட், ஒரு அழகான ஒரு செக்குலண்ட். இதுவுமே இதோட பால் வந்து 3 சொட்டு எடுத்து தண்ணியில் கலக்கி குடிக்க சொல்கிறாங்க. அது வந்து மஞ்சக்காமாலைக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு மருத்துவர் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி விசாரிச்சுட்டு நீங்கள் அதை செய்யலாம், இல்லைன்னா அழகுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு வந்து வளர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு இதை டிஸ்பேச் பண்ணுறத. ஒரே ஒரு வீடியோ மட்டும் இது பண்ணி காமிக்கிறேன், அடுத்தடுத்துக்கு டிஸ்பேச் பண்ணுறது நம்ம வந்து வீடியோ பண்ணலை. இது என்னோடய ஹிஸ்ட்ரியில் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து பண்ணது. மெயினாக அந்த வீடியோ பண்ணது வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணுன்றது ஒன்று. அப்பப்போ தமிழச்சி கார்டனில் இந்த மாதிரி ஃப்ரீ பிளான்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு நீங்கள் தமிழச்சி கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபர்தராக என்ன வீடியோஸ் வருதுன்றதை நீங்கள் பார்த்தா தான், அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ எனக்கு இது மாதிரி கொடுங்க சிஸ்டர், நான் ஷிப்பிங் பேக்கிங் பே பண்ணுறேன்னு சொல்லி வரீங்க அப்படின்னா தயவுசெய்து என்னால் இந்த மந்த் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா மற்ற பிளான்ஸு சேலில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ பிளான்ஸ் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். ஒரே ஒரு கமெண்ட் எனக்கு வந்துருந்துச்சு, இக்னோர் நெகட்டிவிட்டி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு அதில் நெகட்டிவ்னு நான் சொல்ல வரல. ப்ளீஸ் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ண வரீங்கன்னா தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். 30 ரூபாய்க்கு கிடைக்கிற இந்த பிளான்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறது பெரிய விஷயமா? இதுக்கு என்னோடய தங்கங்களை பார்த்துட்ருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு முடிஞ்சால் உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம், இதை எடுத்து அலசி எப்படிலாம் பண்ணுறேன்றது நீங்கள் பார்க்குறீங்க.
₹30 சும்மா நர்சரியில் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்துச்சு. ஒரு சகோதரன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு பதிலும் அதில் கொடுத்துருந்தேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணனால உங்களுக்கு என்ன வந்து கிடைச்சது அப்படிங்கிறது ஒன்று. பட் என்னோட தங்கங்கள் எத்தனையோ பேர் இதில் வந்தது எனக்கு என்னென்னா, எத்தனை இடங்களில் டர்ட்டில் வைன் தேடி தேடி கிடைக்கல சிஸ்டர். நீங்கள் நினச்சிக்காதீங்க தமிழ்நாடுல இருக்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, ஃபியூ பீப்புள்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி. நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியவும் மாட்டேங்குது, கிடைக்கவும் மாட்டேங்குது. இதை இன்னும் நான் வளர்த்து அந்த தொட்டி போல் இருக்கிறதெல்லாம் காமிச்சு வீடியோ நிறைய பண்ணேன். இன்னும் நிறைய பேர் இது வந்து வேணும்னு வாங்குவாங்கன்றது என்னோட ஒரு அனுமானம். ஏன் அப்படின்னா, இது என்ன சிஸ்டர் நீங்கள் ஃப்ரீன்னு போட்டிருக்கீங்களே, ஆனால் அதை பற்றி தெரியலன்னு வந்தவங்க நிறைய பேர்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சு வீட்டில் இருக்க தொட்டியெல்லாம் காமிச்சு நான் பண்ணேன். ஸோ ₹30 அப்படின்னு உங்கள் கணக்குப்படி வச்சாலே இது ₹30, இது ₹30, இது ₹30, இது ₹30 வைப்போம். ₹120 ஆச்சா? சரி, நீங்கள் நர்சரிக்கு நடந்தே போய் நடராஜாலாம் வாங்கிட்டு வர போகிறீங்களா? ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு நீங்கள் போகிறீங்கனாலே ₹100 ஆகும். அதெல்லாம் விடுங்க, ஒர்க் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வேறு இடங்களுக்கு வேறு வேலைகள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட நேரம், அதுக்கு உங்களோட நேரத்துக்கான விலை மதிப்பு என்ன? இதுதான் என்னோட கேள்வி. ஸோ ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நியாயமாக பண்ணுறோமா அப்படிங்கிறத தயவு செய்து யோசிச்சு, நீங்கள் இது பண்ணதுனால எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் இதில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட தரத்தையும் என்னோட நேரத்தையும் நான் செய்கிற இந்த இதையும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு தான் அது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து இந்த மாதிரி வந்து இது பண்ணாதீங்க. அதேமாதிரி டேபிள் ரோசஸ் கொடுக்கும்போதும் ஒரு கட்டிங் ₹5 விற்கிது. நீங்கள் என்ன ஒரு கலர் வந்து நீங்கள் வந்து ₹20 சொல்கிறீங்க. சரி, நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் இது ஒரு கட்டிங் இந்தா கணக்குக்கு 1 2 3 4 அப்படி தரமாட்டேன். ஒரு கலர், அதில் மேபி ஒரு 10 கட்டிங் கூட இருக்கலாம், இல்லை ரூட்டோட அப்படியே அள்ளி கூட கொடுப்பேன். என்னோட ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு எதனால் நீங்கள் அந்த ஒரு கோபம் இல்லை ஒரு வக்ரம் வந்து நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியலை. இதனால் நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சி போகிறதே கிடையாது. நான் இன்னும் மேலே மேலே வளர்ந்துட்டு தான் இருக்கேன். கடவுள் பார்த்துட்டே இருப்பாராம். யார் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத இது பண்ணிகிட்ருக்காங்க, அது என்ன ஆகுமா, நீங்கள் யாரை தேவையில்லாமல் பேசுகிறீங்களோ தேவையில்லாமல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு அர்த்தமாமா. இது நான் ரீசண்டாக வந்து நிறைய பெரியவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிட்டது. அதனால் தயவுசெய்து திங்க் பாசிட்டிவ், உங்களுக்கும் அது பாசிட்டிவாக அமையும். பெட்டர் நீங்கள் எனக்கு வந்து இன்டைரக்டாக ப்ரேயர் பண்ணாதீங்க காடுக்கிட்ட, ஓகேவா? சரி, இது வந்து நான் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுறேன். ஸ்லிப் நைட்டு தாரேன். ரெயின் லில்லிஸ் நியூ இயர் சேல் போட்டது இது எல்லாமே சீக்கிரமே நான் வந்து இப்போது இன்றைக்கே பேக் பண்ணி அனுப்ப பார்க்குறேன், இல்லைனா நாளைக்கு, ஓகேவா? இந்த பொங்கலுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணிடுவோம்ப்பா. பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் போட்டுடலாமா ரெயின் லில்லிஸு? என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக போட்டுடலான்னு தான் சொல்லுவீங்க. பட் பொங்கலுக்குள்ளே டிஸ்பேச் பண்ண முடியுமான்னு தெரில. மஞ்சள் நல்ல வேலை நான் இது பண்ணிவிட்டேன். மஞ்சள் ஆர்டர், கஸ்தூரி மஞ்சள் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எனக்கு நெக்ஸ்ட்டு 30 kgs 40 kgs எனக்கு புக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 30 kgs நான் டிஸ்பேச் பண்ணிவிட்டேன் எல்லாருக்குமே. அடுத்து 2 கிலோ வேணும், 8 கிலோ வேணும் அப்படின்னெல்லாம் வந்தவங்கெல்லாம் நான் ஃபுல்லாக அந்த 8 கிலோ கேட்டவங்களுக்குலாம் நான் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா போடவே இல்லை. நான் அதே ஷிப்பிங் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 8 kgsனால் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. முடிஞ்சால் நான் எம்எஸ்எஸ் அந்த மாதிரி நான் அனுப்ப பார்க்குறேன். ஸோ தங்கங்களா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கஸ்தூரி மஞ்சள் பவுடர் கேட்குறவங்களுக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ண ஆரம்பித்து மார்ச் ஏப்ரலில் தான் கொடுக்க முடியும். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் கணிசமாகவே வந்து விலை வந்து குறைஞ்சதாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வரவு அதிகமாக இருக்கிறதுனால, விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால, ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸோடு வாங்க தங்கங்களா. ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. என்னோடய இம்போர்ட்டட் ஜேடு இதை நெக்ஸ்ட்டு பாட் பண்ணுற வீடியோ நான் காமிச்சிடுறேன். அழகாக இருக்கா? பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? இவங்களை பிரத்யேகமாக காமிக்கணும், அதனால் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன், ஓகேவா? கண்டினியூஸாக பாருங்கள்.